முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 4வது மந்திரத்தை பார்க்கலாம். அகம்யாகம் கர்த்தா கம்யாகம் ந மானசः முகே த்ரீடி ச விந்தந்தி த்ரீதாமா ஹம்ச உச்சதே. அகம்யாகம் கர்த்தா, கம்னா போகிறது, ஆகம்னா வருது. கம் அகம், அகம் அதாவது போகவும் கூடாது வரவும் கூடாது. அந்த ரூட்டில் போகிறாங்க சில பேர். போகக்கூடாத ரூட்டில் போகிறாங்க, அது போகக்கூடாது வரக்கூடாது அந்த ரூட்டில் போகிறாங்க சிலர். அப்படி மனப்பசிக்காக பொறிப்புலன்களுக்காக போகிறாங்க இல்லையா, அந்த வழியில் போகக்கூடாது. எதுக்கு இது சொல்லுது, எதுக்கு சொல்லுது பாருங்க. அப்புறம் கம்யாகம் நான் மானசக, மனம் போன போக்கப்படியும் போகக்கூடாது. மனசில் எனக்கு இப்படி தோணுச்சு அப்படி தோணுச்சு, மனசில் எனக்கு இப்படி தோணுச்சுன்னா உனக்கு தோன்றதெல்லாம் சரியாக இருக்குமா? உனக்கு தோன்றதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு உரைகள் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அது பேர் தான் புத்தி. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு அனுபவத்தை வச்சு அனுபவம் சொன்னேன். புத்தி பண்ணுறதெல்லாம் அனுபவம். இது துக்கம் சுகம், இது செஞ்சால் சரியாக வரும் சரியாக வராது, அதை புத்தி தான் சொல்லும். அதை அனுபவத்தை வச்சு சொல்லுது. மனம் அனுபவிக்கக்கூடிய அறிவை, அதனால் படக்கூடிய துக்கத்தை வச்சு அதை சித்தத்தில் உள்ள பதிவுகளை வச்சு அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு புத்தி டக்குன்னு சொல்லும், இது செய்யலாம் செய்ய வேண்டாம். அதுதான் நான் மானசக, மனம் போனபடி போகாதீர்கள். சில பேர் மனசு தான் குருன்னு சொல்கிறாங்க. மனசுலாம் ஜடப்பொருள். மனசு இருக்கிறதுல தவறானது. எல்லார் மனசுலையும் இறைவன் இருந்தால் பிரச்சனை இல்லை. சத்தோடு அவன் தொடர்பில் இருக்கிறான்னா அவன் மனசு நல்லாயிருக்கும், நோக்கமும் நல்லாயிருக்கும். சத்தோடு எல்லோரும் தொடர்பில் இருக்கானா எவனும் இல்லை. 95% சத்தோட தொடர்பு இல்லை. தமோ குணத்துலேயும் ரஜோ குணத்துலேயும் தான் தொடர்பில் இருக்கான். அவனுக்கு போய் அவன் மனசில் தோன்றதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? அவனுக்கு டார்கெட்டே முதல்ல தப்பு. அவனுடைய டார்கெட்டே முதல்ல மித்தியால் தான் அவன் டார்கெட் வைக்கிறான். என்ன பணத்தை வச்சுருப்பான், இல்லைன்னா சுகபோகத்தை வச்சுருப்பான். அதனால் மனம் போன போக்காத, யாரும் போகக்கூடாத வழியில் போகாத, 2 வார்த்தை சொன்னிச்சா. அப்புறம் முக்கே த்ரீணி, வாயில் எப்போதும் இந்த த்ரீணினா அகர உகர மகரம், 3 எழுத்து. அகர உகர மகரம், ஓங்காரம் வாயில் ஜபிக்கணும். விந்தந்தே த்ரீதாமா, அப்படி போகிறவர்கள் த்ரீதாமையும் 3 தாம பூகு புவக சுவக 3ஐயும் மீட்டெடுப்பர். அந்த கடந்து போவாங்க, இல்லை அந்த லோகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிக்கலாம். இவர்களை கடந்து போகிறது தான் கரெக்டான அர்த்தம். ஏன்னா அவங்க போக வேண்டியது பிரம்மஸ்வரூபத்துக்கு. பூகு புவக சுவக கடந்து மகக ஜனக தபக சத்தியம் கடந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு போகணும். அப்போது இந்த த்ரீதாமா அப்படி கடந்து போகிறவங்கிற ஹம்ச உச்சத்தே, அன்னம்
சரி இருக்கும், தவறும் இருக்கும் நம்ம பார்வையில். அதில் சரியை எடுத்துக்கிட்டால் ஜபம் பண்ணுனா இந்த இடத்துல முகேத்ரேணின்னு சொல்லும்போது இந்த ஓங்காரம் இருக்குல்ல, ஓங்காரம் எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய சர்வ வல்லமை உடையது. அதுதான் நம்ம டார்கெட்டை நோக்கி போகிறது. அதுக்கு தான் டார்கெட் தெரியும். நடுவுக்கு போனால் அதுதான் நடுவுக்கு போகும். அதாவது சொரூபத்துக்கு போனால், ஏன்னா எங்கேருந்து அது வந்து தான் அங்கே போகிறது அதுக்கு ஈஸி. பாக்கி பொருட்கள் எல்லாம் அந்த பிரகாரத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ முக்கியமாக 3 நம்ம சொன்னோம். சர்வஜன், சர்வசித்தன், சர்வேஸ்வர அனுபூதி. இதுதான் இப்போது இறுதி நிலையில் இருக்கக்கூடிய கடைசி 3 படிகள். சர்வஜன் ஆகிறதுக்கு சர்வஜன் தான் டைரக்டர். அவங்க தான் உங்களை டைரக்ட் பண்ணி இந்த திசையில் நீங்கள் போகணுன்னு வழி நடத்துறது. A to Z அவங்க தான். ஞானம்னு பேர் இருக்குது, ஞான நிஷ்டை. அதுதான் சர்வஜ நிலை. யோக நிஷ்டைங்கிறது தான் அது பயணம். அது பயணிக்குது, எங்கேருந்து சித்து சத்து வரைக்கும் பயணிக்குது. நீ தான் அறியறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் எடுக்குதுல, ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை கடக்கிறது அந்த யோகம்தான். இந்த ஓங்காரம் சொல்கிறோம்ல, அதுதான் பக்தி. ஓங்காரம் சொல்கிறேன், 3வது என்ஜின் ஓங்காரம் சொல்கிறேன்ல, அதுக்கு தான் டார்கெட் தெரியும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? பரம்பொருள் எங்கே, அந்த சத்தியம் எங்கே இருக்குது? சத்துக்குள்ளே நுழையக்கூடிய வல்லமை உடையது. ஞானம் 3த்துலேயும் இருக்கும். வியாப்தம், சர்வ வியாபமாக இருக்குது. ஏன்னா அதுதான் ஏவும் அதுதான் இசட்டும். அந்த ஓங்காரத்தை டைரக்ட் பண்ணுறதே ஞானம்தான். ஓங்காரம் சொல்லும் இந்த இடத்துலன்னு சொல்கிறது ஞானம் தானே. ஓங்காரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அதுக்கு தடையே கிடையாது. அதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. வழி மாறியும் போகாது, கரெக்டாக டார்கெட் நோக்கி போகும். ஏன்? அங்கேயும் தான் வந்திருக்குது. இது போக போக ஒரு காலகட்டத்தில் அது இந்த ஓங்காரத்தை நோக்கி வரும். ஏன்னா ஓம் சொல்லும் போது அதனுடைய சத்தினுடைய நாமம் தானே ஓம். இது துல்லியமான ஒரு வேறுபாடு இருக்குது. 3 யோகமும் இணைஞ்சே தான் செயல்படுது. இது ரொம்ப சூக்ஷ்மந்தான். இதை புரிஞ்சுக்கிட்டால் எளிமையாக டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். அப்போ ஓங்காரம் மஸ்ட்டு, தியானம் மஸ்ட்டு, விசாரம் மஸ்ட். அந்த 3 என்ஜின் கரெக்டாக புரியுதா? ஓங்காரம் டார்கெட்டை நோக்கி கரெக்டாக போகும். ப்ரோக்ராம் படி ப்ரோக்ராம் போடுறது ஞானம், அதை பயணிக்கிறது தான் தியானம். இது புரியுதில்ல 3தும்? அப்போ 3 என்ன சொல்கிறாங்க இவங்க? 3 முக்கிய 3 அகர உகர எழுத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுகிறாங்க. அகரத்துக்கு புகு, உகரத்துக்கு புவக, உகரத்துக்கு சுவக. அந்த 3 லோகத்தை கடக்கிறதுனால இவங்களை ஹம்சம், அன்னப்பறவைன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. இதை பற்றி, இது எதை பற்றி சொல்லுது? தியானத்தை பற்றி சொல்லுது இந்த மந்திரம். அதுக்கு போகிறதுக்கான வழிமுறைகளில் 4வது மந்திரமாக இது சொல்லுது. அதாவது புலனின்பம் விட்டு மனம் போனபடி போகாமல் ஓங்காரம் ஜபித்து அதை சித்தி செய்து குறிக்கோளை அடைவது. 3 உடலையும் கடக்கிறதுக்கும் இந்த ஓங்காரம் பயன்படுது. ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்துக்கு 3 உலகங்களையும் கடக்கிறதுக்கு இது இந்த ஓங்காரம் பயன்படுது. இதுதான் இந்த 4வது மந்திரத்தில் உள்ள விஷயம். 5வது மந்திரம் இந்த சத்தினுடைய சிறப்புகள். சத்துனா யார்? நீங்கள் தான். அதிலெல்லாம் இனிமேல் சத்துனா எங்கேயோ சொல்கிறாங்க, யாரையோ சொல்கிறாங்க, அது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அது கோயிலில் இருக்குது, அப்படி இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது யார் சீக்கிரம் தாங்குள்ளே இருக்குங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ, இது ஒரு அறிவு. இப்போ தாங்குள்ளே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இந்தியாவில் பிறந்திருக்கிறவனுக்கு இறைவன் நமக்குள்ளே இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரோட தொடர்பு கொள்கிறதுக்கும், அவரோட இரண்டரை கலக்கிறதுக்கும், அவரோட பயணிக்கிறதுக்கும் தான் தெரியல. அதுக்கு எளிமையான வழி என்ன தெரியுமா? அவரோட தொடர்பு கொள்கிறதும் அவரோட பயணிக்கிறதும்
அவருக்குள்ளே போகிறது குரு ஈஸி. குரு பிடிச்சிருங்க. இந்த திருக்கோஷ்டியை நம்பி இருக்கார்ல, அவர் வந்து மார்கழி மாதம் 30 நாள் ஆண்டாள் திருப்பாவை பாடுற ப்ரோக்ராம் வந்து இந்த ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய யமுனாச்சாரியார் எல்லா கோவில்களுக்கும் தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்புகிறார். சரௌண்டிங்கில் எத்தனை பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணணும். ஒருத்தர் திருமலைக்கு அனுப்புகிறாரு, ஒருத்தர் ஸ்ரீபெரும்புதூருக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறார். திருக்கோஷ்டியூரில் சௌமிய நாராயண பெருமாள் ரொம்ப அற்புதமான கோவில். இப்போ போகிறோம்ல, கரெக்டு, அற்புதமான கோயில். அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு வரலாம். திருக்கோஷ்டியூர் நம்பியர் வீடெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அப்போ வந்து நான் மார்கழி மாதம் வரமா, இது கார்த்திகை, அடுத்தது மார்கழி மாதம் வருது, நான் அங்கே திருக்கோஷ்டியூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி போயிட்டு வா, நீ நான் சொன்னது எல்லாத்தையும் உடனே செய்கிற, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் உன்னுடைய விருப்பங்களை தாண்டி என்னுடைய கருத்துக்களை நீ செய்கிற, அதனால் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஏன்னா ஆச்சாரியார் சுயநலம் இல்லாமல் சொல்லுவாங்க. எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது அவங்களுக்கு, சத்து தான் நோக்கம் அவங்களுக்கு. சாமானியர்களோ சிஷ்யர்களோ அவங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த மெச்சூரிட்டி வரலை, இன்னும் சிஷ்யர்களாக தானே இருக்காங்க. அதனால் நான் சொல்கிறத உன்னுடைய விருப்பெல்லாம் விட்டுட்டு என்னுடைய கருத்தை நீ அதை தலைமையில் வச்சு செயல்படுத்துகிற, அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச நீ ஒரு விஷயத்தை செய்யலை, சிந்திக்கலை. அதான் திருமாறன் நம்பி, மாறநேர் நம்பி. மாறநேர் நம்பியை வந்து அவனுக்கு நம்ம சம்பிரதாயத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுன்னு சொன்னேன். அதை நீ இன்னும் கன்சிடரே பண்ணலையே, அதை கருதவே இல்லையேன்னு சொல்லும்போது, நான் நீங்கள் கொடுத்த இன்னொரு வேலையில் நான் பிஸியாக இருந்தேன், நான் இந்த மாதமே அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது வேண்டாம் வெறுப்பாக தான் சொல்கிறாரு. நீ வந்து அழைச்சிட்டு போனாலும் அவனுக்கு நீ சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து அவனுக்கு திருப்தியானது, அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த சிஷ்யனுக்கு திருப்தி இருக்குதோ அது என்னுடைய திருப்தி. சிஷ்யன் திருப்தியானா எனக்கு திருப்தி ஆகிடுவேன். அதனால் ஒழுங்காக சொல்லிக் கொடுன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஊருக்கு போகிறதுனால நான் கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் ஊருக்கு. இன்னும் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஊருக்கு கூட்டிகிட்டு போய் பாடத்தை வந்து ரொம்ப ரெண்டுமே நடத்துகிறார். பாடத்தையும் நடத்துகிறாரு, படிப்பினையும் நடத்துகிறார். பாடங்கிறது சப்ஜெக்டில் இருக்கிறத எடுத்து சொல்லுது, படிப்புனுங்கிறது ப்ராக்டிக்கல். குரு சேவை முதல்ல மாட்டுக்கோட்டை தான் உனக்கு முதல் பாடத்தை நடத்த போகிறேங்கிறார். இப்படி என்ன பண்ணுறாரு அப்புறம் பார்க்கலாம். எதுக்கு இதுன்னா, இந்த குருவை சரணாகதி ஆகிடும். அப்போ தான் நினச்சேன் நான், ஒரு குருக்கிட்டேருந்து ஒரு சிஷ்யன் ரொம்ப பரிதாபம் உள்ளே விடலை, வீட்டுக்குள்ளே விடலை. இவர் கூட திருக்கோஷ்டியர் கூட மலராண்டான்கிற ஒரு நம்பிகளும் வராரு. மலராண்டான், ஆமாம், அவர் மலராண்டான் இல்லை, மாலையாண்டான், திருமாலையாண்டான் பேர். திருமாலையாண்டான் கள்ளழகர் கோயில் போகிறான்ல, அந்த கோயில் பட்டாச்சாரியர். அவரும் இவர் நியமித்தது தான், எல்லாம் ஆளவந்தார் நியமித்தது தான். சரௌண்டிங்கில் உள்ள எல்லா கோயிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அவர் கூட இவர் கூட வந்திருந்தார். திருக்கோஷ்டியரோட அங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து உத்தரகோஷ்டிக்கு வந்திருக்காங்க, வண்டியில் தான் வந்திருக்காங்க. இவர் இந்த மாறநேர் நம்பியை உள்ளே விடலை, வீட்டுக்குள்ளேயே விடலை. வாசலில் நிற்கிறாப்புல. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்பியெல்லாம் உள்ளே விட முடியாது, அவனுக்கு வந்து நம்ம 10,000லாம் வச்சுருக்கோம், குதிரெலாம் வச்சுருக்கோம்ல, அவனுக்கு அங்கே தங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த இவருக்கு திருமாலையாண்டானுக்கு வருத்தமாக இருக்குது. என்ன, நீங்கள் 1000 தான் இருந்தாலும் மாறநேர் நம்பி வந்து ஆளவந்தாருடைய சிஷ்யர், உங்களை மாதிரி அவனுக்கு சகபாட்டி உரிமை இருக்குது. அவர் இன்னொரு வேற ஆளவந்தார் வந்து அந்த மாறநேர் நம்பிக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, அவனுடைய தொண்டை பார்த்து பெருமை பெற்றிருக்காரு, பிறப்பாலேயே அவனுக்கு வந்து ஞானம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்கன்றோம் தப்புன்னு. திருக்கோஷ்டியூர் நான் வந்து என்னுடைய ஸ்டைல் வேறு மாதிரி தான் இருக்கும்.
அதனால் அவனுக்கு நிறைய பலன் உண்டு. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை. நல்லா நச்சுன்னு பேசுகிறாரு. உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ இருந்தாலும் அவர் அளவந்தாருடைய சிஷ்யர் தானே, அதை பற்றியே பேசாதீங்க, வாங்க உள்ளே நீங்கள் உள்ளே வரலாம், நீங்கள் உள்ளே வந்து சாப்பிட்லான்னு உள்ளே அழைச்சிட்டு போய் இது பண்ணுறாங்க. அவனை கூப்பிட்டு இவன் மச்சினனை கூப்பிட்டு அந்த மாரநேர் நம்பிய மாட்டுக்கோட்டையில் தங்க வை, 10,000 தங்க வை, மாட்டுக்கோட்டையில் முதல் பாடம் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதான் நம்மளுக்கு படிப்பினை. ஒவ்வொரு சீனும் ரொம்ப கண் கலங்குற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன்ல. சுவாமி நமக்கு டைரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் பாருங்கள், அந்த ஒரே ஒரு செகண்டு கண் கலங்கிட்டேன். சுவாமி இவ்வளவு விஷயங்களை டைரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்றுமே இல்லாமல் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு டைரெக்டாக சுவாமியே நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு அறிவு இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு குருங்கிறவங்க கடவுளுக்கு சமம். அவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்க தான் போகிறாரு. இந்த பையனோ பரிதாபமாக நிற்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சீனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் குரு அப்படி பண்ணுறாங்கன்னா, குரு கோச்சிக்கிட்டாலும் நல்லது தான் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வரும். உங்களை மாதிரி தான் நான் டெய்லி ஒரு ஆடியோ ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த படிப்புனா என்ன, நாளைக்கு உட்கார வச்சு சொன்ன பிற்பாடு தான் தெரியும் எதுக்கு மாட்டுக்கோட்டையில் உட்கார வச்சார். எனக்கு அதான் குருவே நமக்கு, முருகப்பெருமானே நமக்கு டைரெக்டாக உபதேசம் பண்ணார். இப்படிலாம் போய் நிற்க விடலையே நம்மளை, நம்ம நிற்க மாட்டோமே. நமக்கு அகங்காரம் தலை விரித்து ஆடுமே, நமக்கு தலை விரிச்சு கை கட்டவே மாட்டோமே. நம்மளாம் பகுத்தறிவு சுயமரியாதை ஆளுங்களாச்சே. பகுத்தறிவு சுயமரியாதையெல்லாம் எல்லாத்தையும் விடணும். சரணாகதி வரேன்னா 0 பண்ணணும். நான் எனதே விட்டுடணும் சுத்தமாக. அப்படி தான் நிற்கிற அந்த பையன் நிற்கிற பார்வையும் அவனை மாட்டுக்கொட்டாயில் தான் அவனுக்கு பாடம்னு சொல்கிறதும், நமக்கு அந்த கதி வரலையான்னு நினச்சிட்டேங்க. அதுக்கு சொல்கிறேன், அதான் எனக்கு படிப்புன்னு. பட் அந்த பிரம்ம ரகசியத்தில் நமக்கு பெரிய முமுட்சம் இருந்துச்சுன்னா அங்கே நாமளும் அடியேனும் கை கட்டிடுவேன். ஒன்றும் தப்பு இல்லை. குருனா எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் குருனா இறைவன் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குருனா இறைவன் தான். அவர் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டோம். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் இதுதான். அது அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், என்ன பின்னாடி வருதுன்னு பார்க்கலாம். அந்த கதி நமக்கு இல்லையே. பக்குவம் ஆகிறப்ப நம்ம குருவை தேட முடியாது. பக்குவம் வந்துடுச்சு ஆனால் குரு கிடைக்குமா? குரு கிடச்சிருவாங்களா? நமக்கு பக்குவம் வந்துடுச்சு ஆனால் குரு கிடச்சிருவாங்களா? குரு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம், 70 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாங்கிற புத்தியெல்லாம் விட்டுடுங்க. நாளைக்கு நம்ம இருப்போமாங்கிறது யாருக்கும் நிச்சயம் இல்லை. டெய்லி 100 போஸ்டர் பார்க்குறீங்களா இல்லையா? கண்ணீர் அஞ்சலி என்ன கற்றுக்குறீங்க? நமக்கு நாளைக்கு ஒட்டுவான் ஒருத்தன், கண்டிப்பாக ஓட்ட தான் போகிறான். இப்போ என்ன பண்ணோம்? ஐயோ ஒட்டக்கூடாதுன்னா இது பண்ணுறது. ஞானத்தில் இருக்கிறவன் வேறு சட்டை போட போகிறோன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதில் ஒரு செகண்டு கூட சிந்திக்கவே கூடாது. ஆனால் நல்ல காரியங்களை செஞ்சுக்கணும். அதனால தான் போகிறப்ப நிறைய சொத்துக்களை கோயிலுக்கு எழுதிட்டு போனாங்க. ஒரே நாளில் அருளை பொருளாக மாற்றிக்கிறது. பொருளை அருளாக மாற்றிக்கிறது. வாழ்நாள் ஃபுல்லாக பொருளையே தேடிக்கிட்டு இருந்தால் தான தர்மமே பண்ணலை. எவனோ சொல்லிட்டான் கடைசியில் போகிற காலத்தில், இதுதான் உனக்கு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, மணி ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. இன்னொரு கண்ட்ரிக்கு போனால் அந்த நாட்டில் என்ன செலவு, என்ன அந்த கரன்சியை மாற்றிக்கோங்கிற மாதிரி தான் பொருளை அருளாக மாற்றிட்டு தான் கோயிலுக்கு எழுதிட்டு போகிறது, அன்னதானத்துக்கு எழுதிட்டு போகிறது. வாழ்நாள் ஃபுல்லாக இதை ஒருத்தனும் சொல்லலை, போகிற காலத்தில் சொல்கிறான். சரி, அதே செஞ்சானா. அதனால் இப்போ இந்த ரகசியம் பரமகுஹ்யம், அதான் இங்கே சொல்ல வந்தது. அவ்வளோ பிரம்ம ரகசியம், பரமகுஹ்யதம். வித்தி அறிய வேண்டியது, அந்த பரபிரம்மத்தை அறிவதும், ஹெஸ்ட தந்திரி அதுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்வதும், தந்திரங்களை தெரிஞ்சு கொள்வதும், அதனுடைய மகத்தான நிராசிரியம். அது யாரையும் டிபெண்ட் பண்ணலை, அதை எல்லாரும் டிபெண்ட் பண்ணுறாங்க. எதை எல்லாரும் டிபெண்ட் பண்ணுறாங்களோ அது யாரையும் டிபெண்ட் பண்ணுவது இல்லை, சார்ந்திருப்பது இல்லை. நிராசிரியாக சுதந்திரமானது. சோமரூபகலா, சோமகலா மாதிரி 16 கலைகள் இருக்கிற சோடசகலா மாதிரி, சந்திரனுடைய பௌர்ணமி மாதிரி
பஞ்சதசி அது மாதிரி சோம ரூப கலா, சோமத்தினுடைய கலா, சந்திரனுடைய கலை வளர்கிற மாதிரி அந்த பரம்பொருள் அவ்வளோ குளிர்ச்சியானது, நிராசரையானது, சௌமியமானது, அழகானது, சூக்ஷ்மமானது. விஷ்ணு, அது விஷ்ணுவினுடைய தத் பரமபதம் திருவடியே, மேலான திருவடியே. தஸ் சூக்ஷ்மா விஷ்ணோஸ் தத் பரமபதம், இந்த விஷ்ணுவின் திருவடியே மேலான பதம், நிலை, பதவி அடைய வேண்டியது. இத்தனை அர்த்தம் இருக்குது. ஆச்சா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் இது இந்த அந்த சத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுது, அது பரமபதம்னு சொல்லுது. சரி, இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு குணத்தையும் சொல்லுது. சித்தோடைய குணத்தையும் சொல்லுது, சத்தோடைய குணத்தையும் சொல்லுது. சித்துனா என்ன? உடம்பு எடுத்தால் சித்து, உடம்பு எடுக்காமல் இருந்தால் சத்து. தோன்றுனா அம்பாள், தோன்றலைன்னா சிவம். மாயா சேர்ந்தா ஈஸ்வரன், ஈஸ்வரி. மாயா சேரலைன்னா பிரம்மம். அந்தபடி பார்த்தா இப்போ மாயா சேர்ந்ததை பற்றிய லட்சணத்தையும் சொல்கிறாரு, அதாவது சகுனத்தையும் சொல்கிறார், நிர்குணத்தையும் சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், திரிவக்திரம், 3 முகம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தா 3 முகம் என்னது? விஸ்வன், தைஜசன், பிராக்யன். திரிவக்திரம் 3 முகம். திரிகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஸ்தானம் ஹிருதயஸ்தானம், ஹிருதயத்தில் இருக்குது. திரிதாத்து 3 தாத்துக்களால் செய்யப்பட்டது. 3 தாத்துக்களால் செய்யப்பட்டதுங்கிறத அவங்க இது இந்த உபநிஷத்தும் சாங்கிய தரிசன கனெக்டடாக தான் இருக்குது. பேச்சுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. தத்து விஷ்ணு பரமபதன்னு சொல்லும்போது சகுனத்துக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. திரிதாத்து நிலம், நீர், நெருப்பு 3 தான் சொல்லுவாங்க இவங்க. அந்த 4வது 5வது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய காற்றையும் ஆகாயத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் திரிதாத்தும், நிலம், நீர், அக்னி. நிலம், நீர், அக்னி. நிலம், நீர், நிலம், அக்னி. வடிவம் கண்ணுக்கு தெரிகிறத தான் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சத்தை பற்றி பேசணும்னா, நிர்குணத்தை பற்றி பேசணும்னா, அதே அடுத்த லைனில் ஒரே மந்திரத்தில் 2த்தையும் சொல்லுது. வியஷ்டியையும் சொல்லுது, சமஷ்டியும் சொல்லுது. சகுனத்தையும் சொல்லுது, நிர்குணத்தையும் சொல்லுது. ரூப வர்ஜிதம், ரூபம் கிடையாது. நிச்சலம், அசையாது இருக்கும். நிர்விகல்பம், மாறாது இருக்கும். நிராகாரம், ஆகாரம், வடிவம் இல்லாதது. எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். இதில் மகத்தான எத்தனை விஷயம் உங்களுக்கு சொல்லுதோ அதெல்லாம் நாம தான் அதுங்கிற அந்த சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை இருக்கணும். பொய்யே இல்லை. பொய்யை ஈஸியாக நம்புகிறான். ஏன் பொய்யை ஈஸியாக நம்புகிறான் சொல்லுங்கள்? பல கோடி ஜென்மாவாக என்ன பண்ணுறான்? அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், அப்படியே வாழ்ந்துருக்கான். 2வது கண்ணில் பார்க்குறான், தோற்றத்தில் பார்க்குறான். சத்துங்கிறது உபனிஷத்தை சொல்லலைன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோமே. சத்துங்கிறது நிராகாரமாக இருக்குது, நிராசிரியமாக இருக்குது, மகத்தாக இருக்குது, உள்ளே இருக்குது, தோன்றாததாக இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குங்கிறதெல்லாம் யார் சொன்னா? உபநிஷத்தை சொல்கிறதுனால தான் நமக்கு உங்களுக்கு. அதனால தான் மதுரை கவி நம்மாழ்வாரோட சரணாகதி ஆகுறாரு. சாதாரண இருந்தவனே வேதத்தினுடைய சாரமாக திராவிட வேதம்னு அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. திருவாய்மொழி வேதத்தினுடைய தமிழ் சாரம். அது வேதம் படித்து தெரிஞ்சிக்கலன்னு வருத்தப்படுறவங்க திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1108 ஏதோ இருக்குது. அதை அந்த காலத்தில் இவர் ராமானுஜர் எல்லா சன்னதிக்குள்ளேயும் அதை நிறைச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியம், யாராலும் பண்ண முடியாது. கடவுள் எப்படி தோன்றி எப்படி வேலை செய்கிறான் பாருங்க. அதை இதெல்லாம் அந்த சிந்தனை. அதனால தான் இதோட கனெக்ட் பண்ணி விட்ருக்கான். பெருமாளோட அனுகிரகம் நமக்கு.
பெருமாளுடைய ஆசீர்வாதம், முருகப்பெருமானுடைய அனுகிரகம். நிராசிரயம் இதெல்லாம் இப்படி சொல்லுது. யாரையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணாதன்னா காத்துன்னு இருக்காத, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க உங்கள் வேலையை செய்கிறதுக்குன்னு காத்துன்னு இருக்காத. உன்னால் முடிஞ்சதை நீ மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிரு. புரியுதா? டிபெண்ட் பண்ணனாலே ப்ராப்ளம். ஆணவமாக போக சொல்லலை, உதாசீனப்படுத்திட்டு போக சொல்லலை. ஒரு காரியத்துக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காத, உன் காலில் நீ நில்லுன்னு அர்த்தம். இதுதான் சுயமரியாதை. சுயமரியாதைனா யாருக்கும் தலை வணங்காத, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போ, அப்படி இல்லை. அது சுயமரியாதை இல்லை. தன்னடக்கத்துக்கும் சுயமரியாதைக்கும் எல்லாம் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல அது என்ன சொல்லுது? இண்டிபெண்ட்டு தன்னடக்கத்தை சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சத்தினுடைய சிறப்பை சொல்லுது. ஆச்சா? சரி, இப்போ அடுத்த மந்திரம், 7வது மந்திரம். உபாதி ரகிதம். இதுவும் நிர்குணம்தான். நிர்குணம்தான் இறுதியானது. முதல்ல விதை, அப்புறம் தானே மரம். விதை முளைக்காத வரைக்கும் அது நிர்குணம். பொறுத்து விட்டால் தான் அது சகனம். புரியுதா? விதை முளைக்காத வரைக்கும் அது அக்ஷரம், தோன்றாத பொருள், அவ்யக்தம், கருவாக இருக்குது. தோன்றுனா அது உருவம் எடுக்குது, உடம்பு எடுக்குது. ஸோ உபாதி ரகிதம், அதுக்கு எந்த உடம்பும் கிடையாது. அதனால் சுத்தமாக இருக்குது, பியூராக இருக்குது. பியூர் கான்சியஸ்னஸ் சொன்னல, நித்திய சுத்த புத்த முக்த. இதில் நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அது சரியாக வந்துச்சுன்னா சரியாக அதை அப்படியே ஏற்றுங்க. எங்கே உங்களுக்கு இடிக்குதோ அதை சரி பண்ணிங்க. புரியுதா? நித்தியம் அழியாத பொருள், சுத்தமான பொருள், தூய்மையான பொருள். அப்புறம் முக்த, நல்லா விடுதலை பெற்ற பொருள். புத்த அறிவு சார்ந்த விஷயம். அதனால் உபாதி ரகிதம், எந்த உபாதியும் அதுக்கு கிடையாது, எது கூடயும் அது சேராது. ஸ்தானம் ஹிருதய ஸ்தானம். எல்லா உபனிஷத்தும் ஹிருதயத்தை தான் சொல்லுது. வாங் மனோ அதீதம். வாக்குக்கும் மனசுக்கும் அப்பால் உள்ளது. வாக்கால் அதை சொல்லி புரிய வைக்க முடியாது, மனசால் அதை பிடிக்க முடியாது. ஏன்னா இதோடைய லிமிட்டேஷன் கம்மி. இப்போ நான் இப்போ ஏன் உங்களை தொடலை, என்ன தான் சொன்னாலும், என்ன தான் வார்த்தையினால் சொன்னாலும், அது தொட்டு காமிச்சாதான் அது உணர்த்த முடியும். எதை? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவித்திரத்தை, அந்த புனிதத்தை, அந்த பரம்பொருளை, அந்த சத்தை வெறும் வார்த்தையினால் புரிய வைக்க முடியாது, மனசாலையும். அதனால தான் உங்கள் மனசை அது புரிஞ்சிக்க மாட்டேது. ஆனால் குருவுக்கு தனி சிறப்பு. இந்த மனசை கடந்து பேசுவார். உங்கள் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரத்தை கடந்து பேசுவார். அவர் வார்த்தையில் ஓங்காரம் பிரதிபலிக்குது. அதனால் ஓங்காரத்தை பிடிச்சி வார்த்தை உள்ளே போயிடுது. அதனால் அது புரியுது, உயிரை தொடுது. இல்லைன்னா என்ன சொன்னாலும் உள்ளே போகாமல் இருக்கா இல்லையா? பல பேருக்கு என்ன விஷயங்கள் சொன்னாலும் உள்ளேயே போகாது. ஏன்? நிறைய ஸ்க்ரீன் இருக்குது, நிறைய குப்பை தொட்டி மேலே நிறைய குப்பை. ஒரு 500 வருஷமாக போட்டு வச்சுருக்கோம், 1000 வருஷமாக போட்டு வச்சுருக்கோம்னா குப்பை எப்படி இருக்கும்? அது கரியாக மாறி வைரமாக மாறிடும். அப்புறம் அது மாதிரி அடர்த்தி ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்குள்ளே எதுவும் தொலைக்க முடியாது அப்புறம். அதனால் வாக்கு மனசை கடந்தது. வாங் மனோ அதீதம். அகோச்சரம், தோன்றாதது, கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு தெரியாதது, தென்படாதது. ஸ்வபாவம், உன்னுடைய பாவம்தான் அது. அந்த ஸ்வபாவம்னு ஒன்று இருக்கலாம், மாறாத பொருள். மனசு மாறும், புத்தி மாறும், சித்தம் மாறும், அகங்காரம் மாறும், ஸ்வபாவம் மாறும். ஸ்வபாவங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அறிவு, ஆனந்தம், அது மாறாது. இப்போ அதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கா இல்லையா? இந்த அன்பு அறிவுங்கிற வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி சொன்னாங்க, எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இருக்கிறதா இருந்தால் கூட நம்ம அன்றாடம் அதை தொடர்பில் இல்லை. டெய்லி நமக்கு அன்பும் அறிவும் ஆனந்தமும் இருக்கா? ஞானிகளை தவிர சம்சாரிக்கெல்லாம் இருக்கா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இருக்கும். இருந்தாலும் அல்பமாக இருக்கும்.
நிரந்தரமாக இருக்கா, பூரணமாக இருக்கா, தீர்க்ககாலினாக இருக்கா, நிரந்தரமாக இருக்கா? இல்லை. ஏன்னா தொடர்பில் இல்லை, தொடர்பு கொள்ளவே முடியல. இப்போ தான் இருக்குங்கிறதே ஒத்துக்கிட்டோம். ஆமாம், ஆனந்தங்கிறது வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்கு. எதாக இருந்தாலும் உள்ளே தான் இருக்கு. அதோட நம்ம தொடர்பு படுத்தணும். இப்போ இருக்குன்னு தெரிஞ்சால் தானே, எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியும். முதல்ல அதோடைய அருமை இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆகா, நம்ம இருக்க வேண்டிய இடம் ஸ்வஸ்தானம்னு பேர், ஸ்வஸ்தம்னு பேர். சுவஸ்திதம்ங்கிறது தான் ஸ்வஸ்தம்னு பேர். ஸ்வஸ்தமானா நல்லமாக இருக்கியான்னு அர்த்தம். நீ எங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் நீ நலமாக இருப்ப. அதான் ஸ்வஸ்திதம். சிவ தன்னுள் தானாய், சிவஸ்திதம். அதுபோல் சுவபாவம், அது தன் உணர்வு, அன்பு, அறிவு, ஆனந்தம். எப்படி அதை சங்கிராகியம், பாவத்தினால தான், சித்தால் தான் அதை அறிய முடியும். மனதால், புத்தியால், சித்தத்தினால, அகங்காரத்தினால, வேறு எதுனாலையும் அறிய முடியாத அந்த பொருளை உன்னுடைய ஹிருதய பாவம் இருக்குல்ல, ஹிருதயத்தில் உனக்கு ஒரு பாவம் இருக்குது, அதான் சித்து. சித்து தான் சத்தை அறிய முடியும், சித்து தான் சத்தை நோக்கி செல்ல முடியும். சித்தை மட்டும்தான் அது சத்து அக்செப்ட் பண்ணுது. வேறு யாரும் இந்த இவ்வளோ பேர் தள்ளிது. இப்போ 96 தத்துவங்களையும் ஓரம் கட்டிடுது. நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லை, இது அல்ல, இது அல்ல. இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை 150 மாப்பிள்ளை வந்த மாதிரி தான். 96 மாப்பிள்ளை வந்திருக்காங்க, பொண்ணு எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுது. அது என்னமோ அது மைண்டில் வச்சுருக்கு. அதெல்லாம் அதோடைய பர்சனல், எது தெரியுதோ இல்லையா, அது தவறே இல்லை. அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. அப்படி எல்லாரும் இதல்ல இது இல்லைன்னு அது நேத்தின்னு சொல்லுது. இதெல்லாம் அதை நெருங்க முடியல, யாராலும் நெருங்க முடியல. யாரை? ஆமாம், அது கதவு திறக்கணுங்க. அந்த ஒரு அதான் சொன்னேன்ல, ரொம்ப கீ பாயிண்ட்டு, கீ பொசிஷன். ரொம்ப அதெல்லாம் நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் அது வச்சுருக்கு. எல்லாரையும் அது உள்ளே விடுறதில்ல, எல்லாரையும் அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. 96 95 நீக்கி ஒன்று மட்டும் அக்செப்ட் பண்ணுது, அதுதான் சித்து. அக்செப்ட் பண்ணுறது சத்து. அது கதவை திறக்கணுங்க. இதுதான் நம்ம ரகசியங்க. இதுதான் நம்ம சிவயோகம், சிவபோகம்னு சொல்கிறோம்ல, சேம் டிட்டோ. புரியுதா? பாவ சங்கிராகியம், ஹிருதய பாவத்தினால தான் அதை கிரகிக்க முடியும். ஹிருதய பாவமாக இருக்குது சித்து ஸ்வரூபம் தான் ஹிருதய பாவம். ஆச்சா, அசங்காத்தம், நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிட்டேன், பல பொருட்களுடைய சேர்க்கையில் அது இல்லை. இந்த இத்தனை பொருளை போட்டு அதை செஞ்சலை. பிரம்மத்தை, சத்தை சாம்பார் வச்ச மாதிரி, பொங்கல் வச்ச மாதிரி, உப்புமா வச்ச மாதிரி இல்லை. அது பல பொருளுடைய கூட்டு கலவை அல்ல, ஒன்றே மூன்றாக வேலை செய்கிறது. ஒன்றே மூன்றாக அது ஒன்று தான். ஆனால் அது அன்பாகவும், அறிவாகவும், ஆனந்தமாகவும் செயல்படுகிறது. அதனால் அது பேர் அசங்காத்தம். பல பொருட்களால் செய்யப்பட்ட பொருள் அல்ல அது. அப்புறம் பத அச்சுதம், இருக்கிற இடத்த விட்டு அது நகர்றதில்லை, அசையாது, நிலையாக இருக்கும், நிலைச்சு நிற்கும். பத அச்சுதம், பதாச்சுதம். சரி, இதெல்லாம் சித்தனுடைய சிறப்பு இந்த மந்திரத்தில் சொல்லப்படுங்க. நீங்கள் சித்தாகிற வரைக்கும் அறிவு மனசார்ந்தெல்லாம் வேலைக்காகாது. அறிவை கடந்து, மனதை கடந்து சைத்தன்யமாக ஆகணும். உங்கள் சொரூபத்துக்கு போனால் தான் அது அங்கே அக்செப்ட் பண்ணுது. சரி, அப்புறம் இப்போ நிதித்தியாசனத்தை பற்றி சொல்ல போகுது. நிதித்தியாசனம்னா என்ன? கரெக்டாக சொல்லுங்கள். நிதித்தியாசனம்னா என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நாள் நிதித்தியாசனம் பேசிடுவேன். நிதித்தியாசனம்னா என்ன? வாக்கில் வார்த்தையை வார்த்தை உயிரோட கலக்கிறதா? தப்பு. தப்பு சொல்லக்கூடாது. நம்மளோட
நம்மளோடனா யார் நம்மளோட? சத்தோட. வேறு நிதித்தியாசனம்னா என்ன? வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, மந்திரம்னு சொல்லக்கூடாது, மந்திர வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தை பேர் மந்திர வார்த்தையே தவிர அது மந்திர வார்த்தையே இல்லை, அது சித்து. அந்த மந்திர வார்த்தை இருக்குல்ல, அதான் சித்து. அதோட நீங்கள் என்னவாகிறீங்க? ஐக்கியமாகறீங்க. யார் நீங்கள்? நீங்கள் சத்து. யார் சித்து? உங்களுடைய ஒரு பாதி சித்து. அது வெளியில் போயிருக்கு வேலைக்காக, உள்ளே வர தெரியாமல் வழி தவிச்சுக்கிட்டு இருக்கு. சுவாமிக்கு கண்ணாடி காமிப்பாங்கல்ல, சுவாமிக்கு இப்போ சோடசோபச்சாரத்தில் கண்ணாடி காமிப்பாங்க தெரியுமா? டெய்லி காமிக்கிறோம், தர்ப்பன் தரிசையாமின்னு காமிப்போம். அது என்ன காரணம்னா, அவர் தன்னுடைய அழகை அவர் பார்க்கட்டும், தன்னுடைய அழகை கண்ணாடியில் அவர் பார்க்கட்டும். பார்த்துட்டு இந்த அழகை தன்னுடைய சிஷ்யர்கள், அதாவது தன்னுடைய ஜீவாத்மாக்கள், இறைவன் பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள்லாம் பத்னி மனைவிகள், இறைவன் குருன்னா ஜீவாத்மாக்கள்லாம் சிஷ்யர்கள். தன்னுடைய அழகை பார்க்கும்போதெல்லாம் இந்த ஜீவராசிகள் இந்த அழகை பார்க்காம இருக்கேன்னு வருத்தப்படுவாராம். அதனால் சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவாராம். அந்த இவங்களுக்கு வழி திறந்து விட சொல்லுவாராம், ஜீவாத்மாக்களுக்கு. புரியுதா? உயிர்களுக்கு புரியுதா இல்லையா? புரியறதுக்காக இப்படி தான் சொல்லி ஆகணும். இது இந்த ஆழ்வார்கள் பாடல்களில் வந்த கருத்து இது, அடியேன்னு சொல்கிறது. சரி, இப்போ இந்த சத்தானது அதை நிதித்தியாசனம் பண்ணி அடைய முடியும். வேறு எதுக்கும் வழி திறக்காது. எந்த வேறு யார் பேரை சொன்னாலும் அது உள்ள கதவை திறக்கிறது இல்லை. சரி, அதை கதவை திறக்க வைக்கிறதுக்கு என்ன தான் செய்யணும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நிதித்தியாசனம். என்ன நிதித்தியாசனம்? ஞான யோகம்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நிதித்தியாசனம் சொல்லணும். எத்தனையோ மார்க்கம் இருக்கலாம், எத்தனையோ வழிமுறைகள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் புருவமதிக்கு தான் வந்து நின்னாகணும். புருவமத்திலேருந்து சகசிராரம் போகிற சிவதளத்துக்கு போகிற வேலையை தான் நிதித்தியாசனம் செய்யுது. நிதித்தியாசனத்தில் என்ன நடக்குதுன்னா, நிதித்தியாசனம்னா எழுதுங்க, நிதித்தியாசனம்னு போட்டு, நிதித்தியாசனம் போட்டு ஒரு ஐஃபன் போட்டு இல்லைன்னா ஒரு ஏரோ போட்டு கிவ்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, நிதித்தியாசனம் கிவ்ஸ்ன்னு போட்டு முதல்ல ஏகாந்தம், அது இன்னொரு ஐஃபன் அப்படியே கிவ்ஸாக போட்டுகிட்டே வாங்க. ஏகாந்தம், ஆசன சித்தி, ஸ்ட்ரைட்டாக உட்கார்றது. நிதித்தியாசனத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். ஏகாந்தம், ஆசன சித்தி, பிராணாயாமம், ஓங்காரம். ஓங்காரத்தை உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு சித்தம் சுத்தி ஆகலை, நீங்கள் உட்காருங்க, பல சிந்தனைகள் வருது, பல இறைவனை தவிர பாக்கி எல்லோரும் வருவாங்க. சொந்தக்காரன் வருவான், ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க, உங்கள் குழந்தைங்க வரும், மாமியார் வரும், மாமனார் வரும், எல்லா வில்லத்தனம்லாம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. தியானம் கைகூடலன்னு சொன்னால் ஓங்காரத்தை ஷார்ட்டாக சொல்லணும். ஓங்காரத்தை ஷார்ட்டாக சொல்லணும். ஆரம்பத்தில் ஒரு 10 முறை சொல்லலாம், தப்பு இல்லை. 10 முறை தாராளமாக சொல்லலாம், 11 வச்சுங்க. உங்களுக்கு மோட்சதாயகமாக இருக்கணும்னா தீர்க்கமாக சொல்லணும். மோட்சம்தான் வேணும், எனக்கு சித்த சுத்தி நல்லா இருக்கு, நான்லாம் குரு சேவைலாம் பண்ணுறேன், கோயிலுக்கெல்லாம் போகிறேன், உழவார பணிலாம் பண்ணுறேன், அந்த மாதிரி சித்த சுத்தியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தீர்க்கமாக பண்ணலாம். அது மோட்சதாயகம், முக்தி தருவது, ஜீவன் முக்தனாக்குறது. 3வது புளுத்தம்னு சொல்லக்கூடிய அதி தீர்க்கம். உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ ஓங்காரத்தை நீட்டி இழுத்து சொல்லலாம். கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது, மெலோடியாக சொல்லணும், மகிழ்ச்சியாக சொல்லணும், பூஜை மாதிரி செய்யணும், ஆனந்தத்தை அனுபவிக்கணும். நீங்கள் அந்த தியான ரூமுக்குள்ளே போகும்போது தலையெடுத்தே போய் தொலைக்கணும். டெய்லி 3 ஹவர் உட்கார சொல்கிறாரு. அவருக்கு தான் வேலை வெட்டி இல்லை, அவர் உட்காராரு, நம்மளையும் உட்கார சொல்கிறாரு. நேற்று உட்காந்ததே போர் அடிக்குது, அப்படி தான். நீ என்ன, உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஒழுங்காக நீ கேட்டுக்கலை, தெரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். குரு எங்களுக்கு சொல்லியே கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, எல்லாம் சொல்லி கொடுக்காச்சு. ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடணும், ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடியது. இந்த தபசு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தாங்க பண்ணுறேன். எந்த காரியமும் சந்தோஷம் இல்லைன்னா செய்ய மாட்டேன், மகிழ்ச்சி இல்லைன்னா, உற்சாகம் இல்லைன்னா செய்யவே மாட்டேன், போயிட்டு வாண்டுருவேன்.
எடுக்க மாட்டேன் கையில். எடுத்தால் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சுபமாக முடிக்கணும். இப்போ இந்த ஏகாந்தம், ஆசன சித்தி, பிராணாயாமத்தில் 3 கேட்டகரி 11 முறை. அதான் ஓங்காரம். பிராணாயாமம் ஓங்காரம். ஓங்காரத்துக்கு அப்புறம் சத்தை நினச்சி இஷ்ட தெய்வத்தை நினச்சி உக்காடுறது. உக்காந்து கண்ணை மூடுறது. கண்ணை மூடிட்டு பூர்வ மத்திய தியானிக்கிறது. தியானிக்கும்போது ஓங்காரம் ஆரம்பத்தில், மத்தியில், இறுதியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இல்லை முதல்ல சித்தசுத்தி நடக்கட்டும் அப்படின்னா ஸ்டார்ட்டாக ஓங்காரம் பண்ணுறது. அதில் வந்து நம்ம ஹார்ட் பீட் இருக்குல்ல, நேற்று சொன்னேன்ல, ஹார்ட் பீட் நல்லா உங்களுக்கு அடிக்கிறது நல்லா கேட்க ஆரம்பிக்கிறப்ப அது ஓம் 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 அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 24 மணி நேரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் தூங்கினாலும் அது ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா உணரலாம். கொஞ்ச நாள் ஒரு மாதம் பண்ணாலே அந்த ஃபீல் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு ஆடியோவை போட்டுடணும். உட்காரும்போது நிதித்தியாசனம் தான் பண்ணுறோம், தியானம் பண்ணலை, நிதித்தியாசனம் தான் பண்ணுறோம். ஆடியோ போட்டு ஆடியோ கருத்துக்களை உற்று நோக்கணும். எந்த வார்த்தையை குரு வலியுறுத்துகிறாங்க, எந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எந்த வார்த்தையை நகர முடியாமல் அவங்க திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வார்த்தை தான் மந்திர வார்த்தை. அதுதான் நீங்கள் சித்தாகுது. இந்த சித்தா அந்த சத்தோட ஒரு பாட்டு போய் சேர்ற மாதிரி தான் அது. ஒவ்வொரு 1000 ஹோல்ஸ்குள்ளே 1000 வார்த்தைகளை நிரப்புறது. மந்திர வார்த்தை இல்லை, அது உங்கள் உயிர். மந்திர வார்த்தைன்னு ஆரம்பத்தில் புரியறதுக்காக மந்திர வார்த்தைன்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே ஓங்காரம் இருக்குது. அது உயிரை போய் சென்றடையும், சத்தை போய் சென்றடையும். இப்போ நீங்கள் சத்த சித்து தான் பேச்சு. நீங்கள் தான் ரெண்டாக இருக்கீங்க, அப்படி உணர்றீங்க. அது பொய். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் உண்மை. நீங்கள் பிரிஞ்சு வந்து வேலைக்காக பண்ணினீங்க, திரும்ப மேலே ஏறலை, அவரோட தொடர்பில் இல்லை, தனித்து நிற்கிறீங்க. அதை அறிவுறுத்தி இதுதான் ரூட்டு, இப்படி தான் போகணுன்னா இதுதான் அதுக்கு வழிமுறை. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? அமைதியாக இருக்கும். அப்படியே பயணிக்க பயணிக்க 1 ஹவர் ஆகலாம், 2 ஹவர் ஆகலாம், 3 ஹவர் ஆகலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் இப்போ 1 ஹவர் தான் எனக்கு இருக்குது, நான் அவ்வளோதான் பண்ண முடியும்னா அது சொல்ல முடியாது. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பல வருஷங்கள்லேயே நீடிக்கும். இந்த தியானம் கை கூடுறதுக்கு, இந்த நிஷ்டைக்கு போகிறதுக்கு, இந்த விசாரம், இந்த வார்த்தை நீங்கள் அந்த ஏகாந்தத்தில் உட்காந்து ஓங்காரம் சொல்லிட்ட பிற்பாடு இந்த வார்த்தையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நம்ம விசாரம் பண்ணுறதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணினீங்கன்னா அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை அப்படின்னு நமக்கு ஒரு உள்ள கிளர்ச்சி ஏற்படுத்தும். இது வரைக்கும் கேட்காத வார்த்தை, புதிய வார்த்தை, சூட்சுமமான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது நிதித்தியாசனம் ஆகிடும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதை மைண்டில் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே அது உங்களுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அது எல்லாம் மெய்ப்பொருள் வார்த்தை, எல்லாம் அந்த சித்தினுடைய. இப்போ சித்து என்னவா இருக்குது? 100 1000 வேர்டாக இருக்குது. 1000 வேர்டு வந்து ஒரே வேர்டாக மாறணும். அது வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டாக ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக அதனுடைய அர்த்தத்தை மெய்ப்பொருளை ஓங்காரத்தோட அமைதி நிலையில், தியானத்தில், ஏகாந்தத்தில், சத்தமில்லாத நிலையில் உள்ளே அனுப்பிவிடணும். அதுதான் அந்த சத்துக்குள்ளே தான் அந்த 1000 ஹோல்ஸ் இருக்குது வச்சுங்க. அந்த ஹோல்ஸில் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் போய் சாப்பாடு மாதிரி அது சாப்பிட்டுட்டே இருக்கும். 1000 வார்த்தையும் அது எது சாப்பிடும்? இந்த சத்து வந்து சாப்பிடும் இந்த வார்த்தையை. ஆஹா, அற்புதமான உணவு, அற்புதமான என்னது ரெசிபியை, டிஷ்ஷா. பார்த்தீங்களா, சாப்பாடு ஐட்டம்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்புறம் அது இந்த வார்த்தைகளெல்லாம் அது விரும்பி சாப்பிடும். அந்த வார்த்தை சொரூபமாகிடுவீங்க. அந்த வார்த்தையெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா சித்த சொரூபமாகிடும். சித்த சொரூபத்தை தான் சத்தை அள்ளி பருகுது. சத்துக்கு சித்து தான் அமிர்தம், தெரியுமா?
நம்ம சித்துக்கு சத்து அமிர்தம்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் அனுபூதியில் சொல்கிறேன், எந்த புக்கிலையும் இருக்காது. அது உண்மையானால் அது உண்மை தான், அனுமானத்தில் தான் சொல்கிறேன், ஆனால் அனுபவித்து சொல்கிறேன், அனுபூதி பண்ணி சொல்கிறேன். இது புரியுதா? இந்த 1000 வார்த்தையும் சகஸ்ரநாமம் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் சித்து தன்னை பிரித்து தூது விடுது, நம்மாழ்வார் மாதிரி. அது அங்கேருந்து அதை வசீகரிக்குது, ஏற்றுக்குது, சாப்பிடுது, சுவைக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. யார்? சத்தும். 2 பேருக்குமே இன்பம், இன்பம் 2 பேருக்குமே உண்டு, சத்துக்கும் உண்டு, சித்துக்கும் உண்டு. 2 பேரும் தனிஞ்சிருக்கும்போது பிரிஞ்சு இருக்கும்போது 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? விரக வேதனை இருக்குது. புரியுதா? சத்தம் சித்தம் வெவ்வேறு அல்ல, சேர்ந்துருந்தால் தான் சந்தோஷம், 2த்துக்கும் திருப்தி, பூரணம். பிரிஞ்சிருந்தால் ஒரு பாதி குறையுதில்ல. அதனால் இந்த 1000 வார்த்தை தான் அதுக்கு உணவு. புரியுதா? யாருக்கு? சத்துக்கு. அதை மைண்டில் வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமான வார்த்தை இது, எதிர்பாராமல் இந்த வார்த்தை வந்துடுச்சு சொல்கிறேன். இறைவன் ஆசீர்வாதம். அதுக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது போடணும். நான்லாம் ஒரு வார்த்தைக்காக 30 பேஜ் 40 பேஜெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். திருவாசகம் எவ்வளோ அருமையான புக்கு. திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதினது. அதை பக்தியோடு படிக்கணும்ல, ஞானத்தோடு படித்தா ஒரு வார்த்தையும் வரல. ரொம்ப ரொம்ப ரேரான வார்த்தைகள் தான் எனக்கு அதில் கிடச்சிது. சொல்கிறது புரியுதா? மந்திர வார்த்தைகள் எனக்கு திருவாசக புக்கில் இருந்து ஞான பார்வையில் பார்த்ததுனால ஞானத்துக்கு அவர் புலப்படலை, அறிவுக்கு புலப்படலை, பக்தி தான் புலப்படுறாரு. பக்தியோட படித்தா அது வேறு லெவல். புரியுதா? ஞானத்துலேயும் ஆனந்தம் இருக்குது, பக்தியிலையும் ஆனந்தம் இருக்குது, யோகத்துலேயும் ஆனந்தம் இருக்குது. ஞானம் ஞானானந்தம், அது சர்வஜனாக்கு ஒன்று. யோகம் யோகானந்தம், அது சர்வ சித்தி கொடுக்கும். இந்த பக்தி தான், அன்பு தான் உங்களுக்கு சர்வேஸ்வர அனுபூதியை கொடுக்கறது, பேரானந்தத்தை கொடுக்கறது. புரியுதா? 3த்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க், இன்டர் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று இல்லாமல் ஒன்று அடைய முடியாது. பல பேர் பல விதமாக பேசலாம். இதுதான் எளிய முறை. இதை தான் கிரியா யோகம்னு சொல்லுவாங்க. கிரியா யோகம் பதஞ்சலி யோக சூத்திரத்துலேயும் இது இருக்குது, பல உபநிஷத்துலேயும். இப்போ நேற்று சொன்னால ஆத்மரதி, ஆத்ம கிரீடா, கிரியாவான்னு சொன்னேன். கிரியானா என்ன கிரியா? வெளியில் செய்கிற கிரியா இல்லை, அந்த உள்ளே செய்யக்கூடிய கிரியா. இப்போ நீங்கள் பூஜையில் உட்காருங்க, இங்கே உட்காருங்க, 2ஆச்சு. மூணாவது என்ன? தியானம் பண்ணணும். அதான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒன்று லேக் ஆகுதா? பூர்ணமாகலைல்ல? அதான் விஷயம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பக்தி எல்லாருக்கும் இருக்குது. ஞானமும் குருவால் வந்துடும். இந்த தியானம் நாம தான்ப்பா முயற்சி பண்ணணும். ஏகாந்தமாக குருவா போய் உட்கார முடியும் உங்களுக்கு பதிலாக? சொல்லுங்கள். அதனால் இந்த ஆனந்த அதீதம், பலவிதமான ஆனந்தம் இருக்கே, ஆனால் ஆனந்தத்துக்கெல்லாம் அதீதம். இந்த சத்துக்குள்ள பலவிதமான ஆனந்தம் இருக்கே, எல்லா ஆனந்தத்தையும் ஜூஸ் பண்ணியாச்சு. அதில் ஒரு அமிர்த தத்துவம் இருக்குது, அதுதான் அதீதம். இந்த ஆனந்தத்தை நீ வேறு எங்கேயும் அனுபவிக்க முடியாது, எதுலேயும் கிடைக்காது. சத்தில் ஒண்டி தான் கிடைக்கும். அனானந்தம் அதீதம். துஷ்பிரேக்ஷியம் காண முடியாது, தரிசிக்க முடியாது. பக்தனுக்கு தரிசனம் உண்டு, ஆனால் அது டெம்பரவரி. யோகத்தில் தரிசனம் உண்டு, அதுவும் டெம்பரவரி. இப்போ எனக்கு நிறைய தரிசனம் கிடச்சிக்கிட்டு இருக்கு சமீப காலமாக. ஒரு வாரமாக உங்கள்கிட்ட சொல்லலை. கண்ணை மூடினா தியானம் பண்ணால் யாரையோட வராங்க. யாருன்னா எனக்கு தெரியாதவங்களாம் வராங்க. யாரையும் அப்படியே ஒத்து கவனிக்க முடியல. அப்படியே வராங்க போகிறாங்க. எல்லாம் இதுதான், எல்லாம் இந்த இறை சார்ந்தவர்கள் தான், இறை ஃபேமிலி தான். இந்த கடவுள் தான் சொல்ல முடியாது, தேவதைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ லோகம் கடந்து போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலம் இது நாள் வரைக்கும் வந்ததே கிடையாது. தியானத்தில் இருட்டாக தான் இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த ஒரு வாரமாக வருது. அது கனவோ கற்பனையோ கிடையாது. தியானத்தில் கனவு கற்பனை, இந்த ஆன்மீகத்திலே கனவு கற்பனை கிடையாது. நனவே கனவுன்னு சொல்லுது. அது
சொன்னமா இல்லையா? பொய்யில் தானே வாழ்கிறோம். வயசு போகிறதே தெரியாத, வாழ்க்கை போகிறதுன்னு தெரியாத. டக்குன்னு ஒரு முடி இந்த இடத்துல நிறைச்சிருக்கும், மீசை ஒரே ஒரு முடி நிறைச்சிடும், அப்படியே ஒன்று ஒன்றா எக்ஸ்டன் ஆகிடும். துஷ்பிரேட்சியம் காண முடியாது. முக்தம் சுதந்திரம். யார்? நீ தான். நீ எவ்வளோ நாளாக என்னவா இருக்க? நம்ம அல்போன்னு நினச்சிட்டு இருக்க. முக்தம் அவ்யயம், குறையாது. எவ்வளோ எடுத்து செலவு பண்ணாலும் அன்பையோ அறிவையோ ஆனந்தத்தை, வேறு ஏதாவது பொருள் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு, அறிவு, ஆனந்தத்தை தவிர எந்த பொருளையும் கொடுக்க கொடுக்க குறையும். இந்த 3 பொருள் கொடுக்க கொடுக்க வளரும். அது மாதிரி எங்கே அதுதான் பூர்ணமாத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதட்சத்தே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய. பூர்ணத்துலேருந்து பூர்ணத்தை எடுத்தால் இல்லாமல் தானே போகணும். ஆனால் பூர்ணம் அவசிஷியத்தை, பூர்ணம் எஞ்சி இருக்குது. எவ்வளோ எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் இறைவன். அதான் அவ்வியயம்னு சொல்லுவாங்க, குறையாதது. சிந்தியமேவம், இதனால் சிந்திக்க முடியாது. சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சித்தாகி சிந்திக்கிறது. உபாதிகளை எல்லாம் நீக்கிட்டு சைத்தன்யமாக இருந்து சிந்திக்க. சிந்தியமேவம், சிந்திக்கிறதுனால. அதாவது நிதித்தியாசனம். சிந்தனைனா மேலாப்பில் சிந்திக்கிறது இல்லை. ஏகாந்தமாக உக்காந்து, அது குகையோ காடோ மொட்டை மாடியோ, இந்த ஏகாந்தம், ஆசன சித்தி, ஓங்காரம், பிராணாயாமம், ஓங்காரம், தியானம், நிதித்தியாசனம். தியானத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனம். இந்த வார்த்தைகள் ஆடியோவை சிரவணம்னு வச்சுங்க, எது வேணாலும் வச்சுங்க. ஆடியோனே போடுங்க, பரவாயில்ல. ஆடியோ அடுத்த வார்த்தை. நிதித்தியாசனத்துக்குள்ளே ஆடியோ மிக முக்கியமான ரோல் பண்ணுது. ஏன்னா குரு அவங்க கூட எப்பயுமே இருக்க முடியாது. ஆடியோ அவங்க கூட எப்போ வேணாலும் போட்டு திரும்ப திரும்ப கேட்கலாம். அப்புறம் அசையாமல் இருக்கணும். அது எழுதுங்க, அசையாமல் உட்காரணும். சும்மா உக்காந்தேன்னு சொல்லிவிட்டு ஆசன சித்தி ஸ்ட்ரைட்டாக உட்காருறது. கழுத்து முதுகு ஸ்ட்ரைட்டாக உட்காருது. நீங்கள் தியானம் பண்ணும்போது டக்குன்னு கையை அசைக்கிறது, இடையில தண்ணி குடிக்கிறது, அப்புறம் முகத்தை துடைக்கிறது வேர்வையாக இருக்குன்னு, அப்புறம் இப்படின்னு நெளிக்கிறது, அப்புறமா கையை காலை நீட்டுறது, மறந்து போயிடுச்சோம், இதெல்லாம் போகும். முதல்ல 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் மறக்கும். அப்புறம் 1 மணி நேரத்தில் மறந்து போகும். அப்புறமா 2 மணி நேரத்தில் கழித்து மறந்து போகும். காலை மாற்றி போட்டுக்கணும், தப்பில்லை. புரியுதா? இதெல்லாம் பண்ணால் தான் அது நிதித்தியாசனம். நான் சிந்திக்கிறேன்னா என்னத்தை சிந்திப்ப? நீ சிந்திச்சலாம் அது பிடிக்கிற முடியாது. அதனால தான் அச்சிந்தியம்னு சொன்னது. இங்கே சிந்தியம்னு சொல்கிறது நிதித்தியாசனத்தை சொல்லுது மந்திரம். இந்த மாதிரி விஷயத்தில் தான் முரண்பாடாக இருக்குது. வேதம் குழப்புது. மந்திரத்தில் ஒன்று இருக்குது, குரு ஒன்று. குருக்கு தான் அந்த சூக்ஷ்மம் புரியும். 10 இடத்துல கரெக்டாக சொல்லுவோம், ஒரு இடத்துல மாற்றி சொல்லுவோம் வார்த்தையை. அந்த 9 நீ ஏற்றுக்கிறல்ல, இந்த 1 ரிஜெக்ட் பண்ண வேண்டியதுதான். சொல்கிற அர்த்தம் அது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, அதுக்கு தான் கொஞ்சம் அறிவு வேணுங்கிறது. ஏன்னா அது என்ன பண்ண திருவிளையாடல், அதை போய் நம்ம குருவை போய் நம்ம எதிர்த்து பேச முடியுமா? மந்திரத்தை போய் நம்ம எதிர்த்து பேச முடியுமானா மாற்ற முடியாது. மந்திரத்தை எந்த ஞானிகளுமோ குருமார்களோ யோகிகளோ மந்திரத்தை மாற்றவே மாட்டாங்க. கிராமட்டிக்கலாக மிஸ்டேக்காக இருந்து அந்த ரிஷிகள் தொகுத்து வச்சதில் மிஸ்டேக் இருந்தால் கூட அப்படியே இருக்கும், தொட மாட்டாங்க. கேட்டு பாருங்கள். பெரிய மடாதிபதிகளுக்கு தான் நான் பேசுகிறது புரியும். இப்போ நான் அவங்க செய்கிறத சொல்கிறேன், ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதேமாரி இருக்கிறதான் சொல்லணும். நான் ஒன்று கண்டுபிடிச்சாலாம் சொல்லக்கூடாது. உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம உதாரணங்கள்லாம் இப்போ சொல்கிறோம்ல, சூக்ஷ்மமாக சொல்கிறோம். ஆனால் அது எல்லாமே அந்த மந்திர வார்த்தையை டிபெண்டடாக இருக்கும். மறுக்க முடியாது. நான் பேச்சை மறுக்க முடியுது, அவங்களால மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க உள்ளுணர்வு மெய்ப்பொருளை தான் ஏற்றுக்கும். மெய்ப்பொருள் இல்லைன்னா ஏற்றுக்காது. அதானே உண்மை. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ மூளை இருக்குது, எலி மூளை. சிந்தியமேவம், அதுதான் நிதித்தியாசனம் பேர். அப்போ நீ என்ன உணர்வ? அந்த பொருள் வினிர்முக்தம், கட்டற்றது, கட்ட முடியாதது. வினிர்முக்தம், விடுதலைக்கு உட்பட்டது, முக்தி அடைந்தது, சுதந்திரமானது, கட்டப்படாதது. அதான் வினிர்முக்தம்.
சாஸ்வதம் எப்போதும் இருக்கும். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எக்காலத்தும் இருக்கும். சாஸ்வதம். துருவம் ஒரே இடத்துல இருக்கும், அசையாது. எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறியோ அங்கே தரிசனம் கொடுக்கும், அசையாது. அதான் துருவம். துருவ நட்சத்திரம் சொல்கிறாங்களே, எல்லா நட்சத்திரமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். துருவ நட்சத்திரம் எப்பயும் நீங்கள் பார்க்கலாம், ஒரே இடத்துல இருக்கும். அதான் துருவம். அச்சுதம் விலகாது. இங்கே 10 நாளைக்கு, அங்கே 10 நாளைக்கு, அங்கே 10 நாளைக்கு, திங்கக்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்றுன்னு பல கடவுளை வழங்கிக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் தெரியாமல் பண்ணலாங்க, தெரியாமல் பண்ணலாம். பக்தியில் இதெல்லாம் எல்லாருமே தெரியாமல் தான் பண்ணுவாங்க. பக்தியில் குருலாம் இருக்க மாட்டாங்க. அவன் எப்படியெல்லாம் காட்டாற்று வெள்ளை மாதிரி, காட்டாற்று வெள்ளை மாதிரி மலையில் பிறந்து கண்ணாபின்னான்னு வரும். ஆனால் ஊருக்குள்ளே அப்படி விட முடியுமா? அங்கே என்ன பண்ணுவாங்க, கரை கட்டிடுவாங்க. அது வரைக்கும் காட்டுக்குள்ளே கரையெல்லாம் இருக்காது. பள்ளம் மேடில் பூந்து அங்கே இங்கே ஏறி இறங்கி எங்கெங்கெல்லாம் சௌகரியமாக படு ஸ்பீடில் வரும். இங்கே சிட்டிக்குள்ளே வந்தோடனே முதல்ல கரையை கட்டுவோம், அப்புறம் டேமை கட்டுவோம், அப்புறமா அதுக்கு அந்த ஷட்டரை போட்டு லாக் பண்ணிவிடுவோம். அரெஸ்டட், யூ ஆர் அரெஸ்டடு. தண்ணி விட மாட்டோம். எங்களுக்கே பத்தில் உங்களுக்கு என்ன சும்மா தண்ணி தண்ணின்னு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னல மழை பெய்யாமல் ஒரு நாள் அடியானும் வருத்தப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன்னு. அதுலேருந்து அந்த இது இல்லை இன்றைக்கி வரைக்கும். தண்ணி பிரச்சனை இல்லை. அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம், இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் சிந்திக்கிறேன் நானும். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை இல்லை. ரொம்ப அவசரப்பட்டிருக்கோம். நாங்களும் 10-20 வருஷம் சென்னையில் இருந்தாலும் வாட்டர் பிரச்சனை இருந்தது. 2 மாதத்துக்கு இருக்கும். பணம் கொடுத்தாலும் கிடைக்காது, லேட்டாக வரும், அவன் இஷ்டத்துக்கு வருவான். அது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனால் இந்த துருவம் அச்சுத்தம் விலகாது, ஒன்றில் நிற்கிறது, ஒன்றாய் நிற்கிறது. புரியுதா? இப்போ நிதித்தியாசனம் வித்தியாசம்னா ஏகாந்தம், ஆசன சித்தி, பிராணாயாமம், ஓங்காரம், விசாரம். அதான் ஆடியோ போட்டால் விசாரம், ஆடியோக்கு பதிலாக விசாரம்னு போட்டுங்க. அப்புறம் தியானம், அசையாத ஒன்றி நிற்பது. இதுவேனா நீங்கள் மேலே ஏறும்ல, அதாவது உங்கள் சித்தை வந்து சத்தை நோக்கி பயணிக்கிறதும் இங்கே ஃபீல் பண்ண முடியுதில்ல, அனுபவிக்க முடியுதா இல்லையா? அப்படி அனுபவிக்கிறது ஒன்றி நிற்கணும். அது நீங்கள் அசையாமல் ஆடாமல் அதையே ஃபோக்கஸ் பண்ணால் தான் அது மேலே ஏறும், கதவெல்லாம் திறக்கும். அடுத்த முறை நீங்கள் தியானம் பண்ணும்போது ஏற்கனவே எங்கேருந்து எது வரைக்கும் போயிருங்களோ அது வரைக்கும் ஃப்ரீயாக போகும், தானாகவே போகும். இப்போ அடியன் கூட முதல் 1 hour 10வது பிரகாரத்தில் இருக்கும், 3வது பிரகாரத்தில் இருக்கும், 1வது பிரகாரத்துக்கு வரும் முதல் 1 hour. அப்புறம் 1 hour கழித்து பிராணாயாமம் பண்ணுறேன் பாருங்கள், நேராக நடுவை டார்கெட் பண்ணும், நேராக நடுவுக்கு வந்துடும். சில நேரம் தானாக வரும், சில நேரம் பிராணாயாமம் பண்ணோம். பிராணாயாமம் தான் சொன்னேன், மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் ரூட்டை கிளியர் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது. ஆஹா, நம்ம உக்காந்ததுலேருந்து சொல்கிறேன், உக்காந்ததுலேருந்து 10வது பிரகாரம் 3வது பிரகாரம் வெளியில் வராது. உள்ள நடுவுக்கு போகாமல் 3வது பிரகாரத்தை சுற்றிட்டு இருந்தால் நடுவுக்கு போகணுங்க. அதுக்குள்ளே அது நடுக்கும். பிராணாயாமம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் கழிச்சு தான் பண்ணுறேன். 15 நிமிஷத்துக்கு ஒரு பிராணாயாமம், 1 hourல 5 பிராணாயாமம் பண்ணுறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த நடுவுக்கு போகிறது விஷயம் இல்லை, ஏதோ ஒன்று சொல்ல வந்தப்பா. ஒன்றி நிற்பது, அது நேற்று எது வரைக்கும் அது போணுச்சோ அது வரைக்கும் தானாகவே ஏறும். முதல் 1 மணி நேரம் தான் நம்ம இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் நடுவு வரைக்கும். நடுவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விசேஷ நாட்கள் இருக்குது பாருங்கள், பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி, இந்த மாதிரி சில நாட்கள் இருக்குது அடியனுக்கு. எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. அடியன் கொஞ்சம் அதிகமாக உணர்றேன். அப்போ வந்து அது தானாகவே ஏறும், போய் உக்காந்தோடனே ஏறும். நம்ம அசையாமல் இருந்தால் போதும் அந்த நேரத்தில். புரியுதா சொல்கிறது? எல்லா கதையும் இது பண்ணிவிட்டு அது மேலே ஏறும்போது சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த 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 உணர்வு ரொம்ப அற்புதமாக இருக்கும், சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் போய் அங்கேயே நின்றுடுவீங்க. அங்கேயே நிற்கும் போது நம்ம உடம்பு நம்மள்கிட்ட இருக்காது. உடம்பு இருக்கிறதே தெரியாது, ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கும். இந்த 1 மணி நேரம் தான் நீங்கள் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுலாம். அங்கே நிற்கணும், 1ல் நிற்கணும், நடுவில் நிற்கணும், 1வது பிரகாரத்தில் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, ஓங்காரம்லாம் பண்ணுவீங்க. அது மேலே போனதுக்கப்புறம் நிற்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடம்பு லேசானதுக்கப்புறம் ரொம்ப சுகமாக இருக்கும்.
உடம்பே இருக்காது, உடம்பு இருக்கிற ஃபீலே இருக்காது. ஆச்சரியமான ஆச்சரியம் அது. பூஜை பண்ணுறதுல காலையில் வேல் பூஜை முடித்த பிற்பாடு 5 நிமிஷம் தியானத்தில் அது ஏற்படும். அந்த லேஸ்னஸ் ரொம்ப லேசாக இருக்கு, ஆனால் நீடிக்காது. இவங்க அதுக்குள்ளே பூஜையை முடிச்சாகணுங்கிற சூழ்நிலை. அரிய விஷயம், கொஞ்ச நேரம் தான் நடக்குது, ஆனால் அது கண்டினியூ ஆக முடியுது. இங்கே வந்து அதே தான், கிளைமேக்ஸில் தான் நம்ம ஏந்துக்க வர தருணத்தில் தான் அது நடக்கும். 2 ஹவர் 2.5 ஹவர் கழிச்சு நடக்கும். அது அச்சுத்தம்னு பேர். அது பேர் நிஷ்டைன்னு பேர். அசையாமல் நிற்கும், மேலே ஏறும், அசையாமல் மேலே ஏறும். நம்ம அந்த நேரத்தில் அசைக்கக்கூடாது, ஏந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு வாட்ச்மேன் டீ வாங்கிட்டு வந்துடுவான், அந்த நேரம் தான் வருவான். இதுவும் அது நேரம் பார்த்து தான் மேலே ஏறுது. தடுக்குது, ஏதோ ஒன்று போட்டு அமுக்குதுன்னு சொன்னால ஒருத்தன். ஒன்று நிற்பதும் ஒன்றாய் நிற்பதும், இதெல்லாம் நிதித்தியாசனம். ஒன்றாய் நிற்பது, ஒன்றி நிற்பது, ஒன்றாய் நிற்பது, அது போடுங்க. எத்தனை வார்த்தை வருது பாருங்கள். நிதித்தியாசனம் தான். நிதித்தியாசனங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃபைத். ஒன்றாய் நிற்பது, ஒன்றி நிற்பதுனா சேர்ந்து நிற்கிறது. அப்புறம் 2 பேர் எல்லாம் ஒன்றாயாச்சு, ஒன்றாய் நிற்பது. எத்தனை வேர்டு வந்திருக்கு அதில்? பத்தா? யோசனை பண்ணி சொல்லுங்க. 10 வார்த்தை இருக்குது. அப்போ நிதித்தியாசனம்னு சொன்னால் 10 வார்த்தை. அதனால தான் யாரும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டுறாங்க. நிதித்தியாசனத்தை இதனால தான் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டுறாங்க. அது நிதித்தியாசனம் ஏகாந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு போடுவாங்க, இல்லை தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்குள்ளே இத்தனை வார்த்தையும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம். அறிஞ்சு உக்காந்திங்கன்னா, இது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நடுவை போய் தொடும், நடுவில் போய் நிற்கும். அச்சா, சிந்திப்பது என்ன? மேலோட்டமாக சிந்திக்கிறது. சிந்திக்கிறதுனா என்ன? இன்றைக்கி என்ன சாப்பாடு, என்ன குழம்பு வைக்கிறது, எங்கே போகிறது, எங்கே வர்றது, என்ன ஒர்க்கு, இதெல்லாம் சிந்தனை. நிதித்தியாசனம் வேறு, புரியுதா? நீங்கள் நிதித்தியாசனம் 1 ஹவரில் தான் நீங்கள் சித்து ஸ்வரூபத்துக்கு வருவீங்க. அமைதிக்கு போகிறீங்கன்னா சித்தாக இருக்கீங்கன்னு அர்த்தம், சுகமாக இருக்கீங்கன்னா அங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம், சகசிராரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம், ஆனந்தத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம், ஸ்வரூபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அங்கே நின்றுடுச்சு பிடிக்கலை வெளியில் வரத்துக்குன்னா அது பேர் சமாதி. இந்த 1 மணி நேரம் அப்படி இருந்துட்டு திரும்பி வரலான்னா அது சவிகல்பம். நீங்கள் உங்களை மறந்துடுறீங்க, அதையும் மறந்துடுறீங்க. 1 மணி நேரத்தில் திரும்பி வரலான்னு போய் உட்காந்திங்க. நீங்கள் சொல்ல 5 நிமிஷம் தூங்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு படுப்பீங்க. பார்த்தா 1 மணி நேரம் போயிருக்கும். சில நேரம் 1 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க, 1 மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்கும், 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும். எல்லாம் அனுபவங்கள் இருக்குல்ல. தூக்கத்தில் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், அது சொல்லவா வேணும்? அதனால் இது வரைக்கும் இருக்கட்டும். பேனா இருக்கா? இன்றைக்கி வந்து 8 மந்திரம் பார்த்துருவோம். 8 வரைக்கும், 8 மந்திரம் இல்லை, 8 வரைக்கும். எத்தனை இருந்து 4லேருந்து 8 வரைக்கும், 4, 5, 6, 7, 8, 5 மந்திரம் பார்த்துருவோம். விசாரம் இல்லைன்னா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப விஷயந்தான். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டதாக இருந்தாலும் விசாரம் பண்ணுறோம், கொஞ்சம் ஆழத்துக்கு போகும். இதெல்லாம் இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி கிரிவலம் இருக்குது. இன்னையிலேருந்து நித்திய கிரிவலம் நைட்டு 9 மணிக்கு ஷார்ப்பாக. யார் வந்தாலும் வராட்டினாலும் அது நடக்கும். சுவாமி அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணிக்குவாருங்க. ஆரம்பிக்க சொல்லிட்டாரு, நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாள் இருந்தது, 10-20 வருஷமாக மைண்டில் இருந்தது. அது இன்றைக்கி வெளிப்படுது. அது சித்ரா பௌர்ணமி டேட்டு பார்த்து பண்ணி ஆரம்பிக்கிறாரு பண்ண. சாதாரண ஆள் இதே மாதிரி தான். அந்த கிரிவலம் நம்ம தான் ஆரம்பித்தோம், பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி கிரிவலம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ராஜகோபுர வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளாட்ஸுக்கு வரப்போ நம்ம கூட இருந்த கண்ணன் சார்னு ஒருத்தர்
ஜி நம்ம கிரிவலம் ஆரம்பிச்சு இன்றைக்கி பௌர்ணமி இன்றைக்கி ஆரம்பிச்சு போயிட்டு வந்துடலாமா இப்படியே சுற்றிட்டு அந்த வீட்டுக்கு போகலாமா அந்த நாங்கள் மீட்டிங் போட போகிற வீட்டுக்கு இல்லை அது இந்த ட்ராக்கில் இருக்குது பாதி போய் பாதி அவசரமாக பண்ண வேண்டாம் போய் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து 9 மணிக்கு போகலான்னு அப்படி ஆரம்பித்தது தான் அந்த பௌர்ணமி கிரிவலம். இன்றைக்கி நித்திய கிரிவலம் பண்ண சொல்கிறார் சுவாமி. நம்ம ஆரம்பிக்கிறோம், அவர் நடத்திக்குவார். என்ன அருணாச்சல சிவ சொல்கிறோன்னா வெற்றிவேல் முருகனுக்கு